ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவில் ஸ்லோகம் 371. ஓம் ஜவராலிதி மௌலானா சேவனே கிளிஷ்டமானசாய நமக. ஜாவரலி என்ற மௌலானாவுக்கு சேவை செய்ய நேர்ந்தபோது சற்றும் சலிப்பில்லாத மனத்துடன் இருந்தவருக்கு நமஸ்காரம். பாபா சீரடி மசூதியில் வசிக்க ஆரம்பித்த காலத்தில் ரகதாவிலிருந்து ஜாவரலி என்ற மௌலானா அங்குள்ள முகமதியர்களுடன் ஒத்துப்போகாமல் சீரடிக்கு வந்தார். பாபா பல இந்துக்களால் போற்றி பூஜிக்கப்படுவதைக் கண்டு வாலிப பக்கீரான பாபாவிடம், நீ குர்ஆனையும் ஷரியத்தையும் படித்திருக்கிறாயா என கேட்க பாபா இல்லை என பதிலளித்தார். மௌலானா பாபாவை தம்முடன் அழைத்துச் சென்று இஸ்லாமிய மத நூல்களை போதிக்க பாபா 2 மாதங்களில் எல்லாவற்றையும் நன்கு கற்றுக்கொண்டு விட்டார். அந்த 2 மாத காலமும் பாபா மௌலானாவுக்கு இடையறாது சேவை செய்து வந்தார். தண்ணீர் கொண்டு வருவது, விறகு வெட்டி எடுத்துக் கொண்டு வருவது போன்ற பலவித வேலைகளையும் தம் குருவான மௌலானாவுக்கு சிறிதும் சலிப்பில்லாமல் செய்து வந்தார். அதன் பின்னர் சீரடி மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி மௌலானா பாபாவை அழைத்துக் கொண்டு சீரடிக்கே வந்துவிட்டார். இதன் மூலம் ஒரு சீடன் குருவுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை பாபா எடுத்துக் காட்டினார். ஸ்லோகம் 372. ஓம் ஜாதக் கிராமாத் குரோர்வாசம் தஸ்மாத் பூர்வஸ்தலம் விரஜதே நமக. தாம் பிறந்த ஊரிலிருந்து குருவின் கிராமத்திற்கு சென்று வாசம் செய்துவிட்டு பின்னர் தாம் பிறந்த ஊருக்கு திரும்பி வந்தவருக்கு நமஸ்காரம். பாபா ஒரு சமயம் தமது கிராமத்திலிருந்து 3 இதர சகாக்களுடன் ஆன்மீக ஞான பெரும் நோக்கத்துடன் புறப்பட்டார். ஒரு அடர்ந்த காட்டு பிரதேசத்தினுள் புகுந்து வழி தெரியாமல் தவித்த போது ஒரு வனவாசி உணவளித்து உதவி செய்ய முன்வந்த போது 3 சகாக்களும் ஏற்காமல் சென்று விட்டனர். பாபா மட்டும் அவருடைய உதவியை ஏற்று அவருடன் சென்றார். அவரே பாபாவின் குரு. அந்த குரு சீடனின் மனோபாவத்தை சோதிக்க அவரை ஒரு கயிற்றை கட்டி கிணறு ஒன்றில் தலைகீழாக தொங்கவிட்டு சென்று விட்டார். சுமார் 4 மணி நேரம் கழித்து பாபாவிடம் அவர் அனுபவம் எப்படி இருந்தது என வினவ பாபா பேரானந்தமாக பரவசமாக இருந்தது என பதிலளித்தார். மகிழ்ச்சி அடைந்த குரு அவரை தம்முடன் அழைத்து சென்று அளவற்ற பிரமையினாலும் அருட்பார்வையினாலும் மட்டுமே அவருக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும்படி செய்துவிட்டார். பிறகு பாபா குருகுல வாசத்தை முடித்துக் கொண்டு திரும்பினார். இந்த சம்பவம் பாபாவின் இப்பிறவியில் நிகழ்ந்ததா அல்லது முற்பிறவி ஏதாவது ஒன்றில் நிகழ்ந்ததா என்பதை இந்த விருத்தாந்தத்தை கூறிய பாபா மட்டுமே அறிவார். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குருதேவ தத்தா.